அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு எதிராக மிக பெரும் பலம் கொண்ட எதிரணியாக ரணில் சஜித் நாமல் தலைமையிலே ஒரு கூட்டணி உருவாகி இருக்கின்றது. இந்த கூட்டணியூடாக அடுத்த கட்டம் நகர்வு நோக்கி நகரப் போகின்றார்கள் என்ற செய்திகளும் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் இலங்கைக்குள்ளிருந்து $700 மில்லியன் வரையிலே இலங்கையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றது. சட்டவிரோதமாக இலங்கையிலிருந்து கடத்தப்பட்டிருக்கின்றதாம். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் 21 மிக முக்கியமான நிறுவனங்கள் சிக்கியிருக்கின்றது. அதிலும் மிக தலையாரியாக செயற்பட்ட ஒரு நபரும் நேற்றைய தினம் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் கொழும்பு துறைமுக நகர் பகுதியிலிருந்து கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சீன நாட்டவர் தொடர்பிலே இப்போது பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. பல மர்மமான உண்மைகளும் வெளிவந்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் எல்லோருக்குமே வணக்கம். இலங்கையிலே குறிப்பாக ஒரு மிக பெரும் எதிரணி ஒன்று இப்போது உருவாகி வருகின்றது. உண்மையை சொல்ல போனால் இலங்கையிலே இப்போது இருக்கின்ற ஆட்சிக்கு எதிராக ஒரு வலுவான எதிர்க்கட்சி இருக்கின்றதா என்று கேள்வி கேட்டால் நிச்சயமாக ஒரு வலுவான அல்லது ஒரு பலமான எதிர்க்கட்சி இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு தான் இலங்கையினுடைய நிலை இருக்கின்றது. அப்படி என்றால் சஜித் பிரேமதாச என்று கேட்பீர்கள். சஜித் பிரேமதாசனுடைய நிலையை பற்றி எல்லோருக்கும் தெரியும். சஜித் பிரேமதாசவை வளர்ப்பவர்கள் வேறு என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். ஆனால் முகமாக குழந்தையாக சஜித் பிரேமதாச செயற்பட்டு வருகின்றார். யாரும் ஏற்காவிட்டாலும் கிட்டத்தட்ட இதுதான் உண்மையான விடயம். அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது ஒரு பலமான எதிர்க்கட்சி உருவாகி வருகின்றது என்ற ஒரு தகவல் குறிப்பாக ஊடகங்களிலே அதிகமாக பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. யார் அந்த வலுவான எதிர்க்கட்சி என்று பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ச தான் முகம், ஆனால் பின்புலத்திலே ராஜபக்சக்கள், அதோடு பல இஸ்லாமிய அதாவது இந்த முஸ்லிம் காங்கிரஸ், அதே போன்று பல மலேக தமிழ் கட்சிகள் இதிலே ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். மனோ கணேசன் உட்பட பழனி திகாம்பரம் என்று எல்லோருமே அதற்குள்ளே வந்திருக்கின்றார்கள். அதே போன்று தமிழ் கட்சிகளும் பல இதிலே இணைந்திருக்கின்றது. ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கொழும்பிலே அதுவும் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திலே ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. தயாஸ்ரீ ஜெய்சகர, ஜிஎல் பீரிஸ் என்று, அதோடு இந்த சாமரசம்பத் தசாநாயக்க என்று இந்த அரசாங்கத்திற்கு எதிராக பேசுகின்ற எல்லோருமே அந்த கட்சியிலே அல்லது எதிர்க்கட்சிகள் எல்லாமே அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள். அதன் போது ரணில் விக்ரமசிங்கே உரையாற்றியிருந்தார். ரணில் விக்ரமசிங்கனுடைய உரையை இந்த சஜித் பிரேமதாச ஏதோ மிக பெரும் ஆய்வுகளை மேற்கொள்கின்றவர் போல் ஏதோ எழுதி கொண்டெல்லாம் இருந்த காணொலிகள்லாம் வெளியாகியிருந்தது. அதற்கு இப்போது அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச ஒரு பதில் ஒன்றை வழங்கி இருக்கின்றார். அதாவது இந்த எதிர்க்கட்சிகள் ஏன் ஒன்றிணைந்தார்கள் என்று பார்க்கின்ற போது இந்த நீதிபதிகளினுடைய பதவிக்காலம் நீடிப்பு அல்லது ஓய்வு பெறுகின்ற வயதெல்லையை நீடித்தல் என்ற அடிப்படையிலே அரசாங்கம் ஒரு நகர்வு ஒன்றை மேற்கொண்டு வருகின்றது. இதனை கையிலே எடுத்துக்கொண்டு பல எதிரணியினர் ஒன்று சேர்ந்து இதற்கு எதிராக அல்லது இது சட்டவிரோதமான விடயம் என்றும் இதை செய்யக்கூடாது என்றும் நீதித்துறையை பாதிக்கக்கூடிய விடயம் என்றும் அவர்கள் இதனை நகர்த்துகின்றார்கள். ஆனால் உண்மையை சொல்ல போனால் இதை வைத்துக்கொண்டு அவர்கள் வேறு ஒரு காய் நகர்த்தல் ஒன்றை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஏன் இந்த ஆட்சியை கவிழ்க்கின்ற அளவிற்கு, இடையிலே இந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு இன்னும் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குகின்ற அளவிற்கு அவர்களுடைய வியூகங்கள் அமைந்திருக்கின்றது என்பதுதான் பல அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்ற விடயமாக இருக்கின்றது. இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியுமா என்றால் அது ஒரு மிக பெரும் கேள்விக்குறி என்றுதான் சொல்ல வேண்டும். வலுவானதாக இருக்கின்றது. குறிப்பாக தென்னிலங்கை சிங்கள மக்கள் மத்தியிலே வலுவான ஆட்சியாகவே இந்த ஆட்சி மிக மிக நிலையூன்று இருக்கின்றன சொல்கின்ற அளவுக்கு செயற்பட்டு வருகின்றது. இதுவரை இல்லாத ஒரு ஆட்சி முறை அல்லது இதுவரையிலே எந்த ஜனாதிபதிகளும் கொடுக்காத பல விடயங்கள், குறிப்பாக இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான சில நகர்வுகள், போதைப் பொருளுக்கு எதிரான நகர்வுகள், அதோடு இந்த பாதாள உலக குழுக்களுக்கு எதிரான நகர்வுகள் என்று பல விடயங்களை சொல்ல போனால் இந்த அரசாங்கம் கடந்த கால ஆட்சிகளை விட கொஞ்சம் முன்னிலையிலே தான் இருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். எனவே அந்தளவுக்கு இந்த சிங்கள மக்கள் மத்தியிலும் அநேகமான தமிழ் மக்கள் மத்தியிலும் தமிழ் இஸ்லாமியர்கள் மத்தியிலும் அதனுடைய ஆட்சி என்பது அந்தளவுக்கு வெறுக்கத்தக்கதாக இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்ற அடிப்படையில் தான் சொல்லி வருகின்றார்கள். எங்களை பொறுத்தவரையிலே பார்த்தால் இனப்பிரச்சனைக்கு தீர்வு தருவார்களா என்றால் எல்லா அரசாங்கங்களும் கையை விரிப்பது போன்றுதான் இந்த அரசாங்கமும் எங்களுக்கு எதையும் தரப்போவதில்லை. இருந்தாலும் ஒட்டுமொத்த நாடு என்ற அல்லது தென்னிலங்கை அல்லது சிங்கள மக்கள் எதிர்பார்த்த ஒரு ஆட்சியான்னு கேட்டால் கிட்டத்தட்ட அவர்கள் எதிர்பார்த்த ஆட்சிக்கு நிகராகவே இருக்கின்றது தான் பலர் சொல்லி வருகின்றார்கள். கொழும்புக்கு சென்ற போது கூட பல சிங்கள நண்பர்களோடு உரையாட கிடைத்த போது அவர்கள் குறிப்பிட்ட விடயமும் இதுதான். ஒருவேளை சோறு சாப்பிட வேண்டிய நிலை வந்தாலும் இந்த ஆட்சியை கவிழ்க்க நாங்கள் விடமாட்டோம் என்று ஒரு மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் என்னோடு உரையாடுகின்ற போது இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். அந்த அளவுக்கு அவர்கள் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதற்கு எதிராக கடுமையாக ரணில், சஜித், நாமல் தரப்பு முயற்சித்து வருகின்றார்கள் என்பதும்
இன்னும் ஒரு பக்கம் இருக்கின்ற விடயமாக இருக்கின்ற போது நேற்றைய தினம் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிஸ ஊடக சந்திப்பின் போது ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது எதிரணியினருடைய ஒன்றிணைவு அரசாங்கத்திற்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றீர்களா என்று பார்க்கின்ற போது அப்படியெல்லாம் இல்லை. ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் தலைவராக வருவதற்கு வேலை செய்து வருகின்றார். ரணிலுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு செயலாளர் கிடைத்து விட்டார் என்ற அடிப்படையிலே இந்த சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையில் இடம்பெற்ற சந்திப்பை கொஞ்சம் நக்கல் நையாண்டியாக சொல்லியிருக்கின்றார். காரணம், அந்த காணொலியை பார்க்கின்ற போது அதுதான் புலப்பட்ட விடயம். அதாவது ரணில் விக்ரமசிங்க உத்தரவுகளை வழங்குவது போன்றும், ரணில் விக்ரமசிங்க ஆலோசனைகளை வழங்குவது போன்றும், ரணில் விக்ரமசிங்க திட்டங்களை முன்வைப்பது போன்றும் சஜித் பிரேமதாச ஒரு எதுவுமே சொல்ல முடியாத அளவிற்கு அதனை கேட்டுக்கொண்டு அப்படியே எழுதி கொண்டிருப்பதும் போன்று அந்த காணொலி அமைந்திருந்தது. அதனை இப்போது சொல்லியிருக்கின்றார் நலிந்த ஜேதிஸ. அதாவது ரணில் விக்ரமசிங்க தலைவராகுவதற்கு ஒரு மிகச்சிறந்த, அதாவது கூட்டணி எதிர்க்கட்சிகளை ரணிலை தலைவராக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த செயலாளர் கிடைத்து விட்டார், இலவசமான செயலாளர் கிடைத்து விட்டார். அதான் சஜித் பிரேமதாஸ் என்ற அடிப்படையில் கொஞ்சம் கேலியாக அந்த பதிலை சொல்லி சென்றிருக்கின்றார். ஆனாலும் எதிர்க்கட்சிகளினுடைய நகர்வுகள், அதாவது இதுவரை காலமும் ஒன்றிணைக்க முடியாத எதிர்க்கட்சிகள் என்று பார்த்தால் ராஜபக்சக்கள் தரப்பு, ரணில் தரப்பு, இரண்டு தரப்புகளையும் இணைக்கவே முடியாமல் இருந்தது. சஜித் தரப்பு, நாமல் தரப்பு, இந்த தரப்பை இணைக்க முடியாமல் இருந்தது. இப்போது அவர்கள் இணைகின்ற வாய்ப்புகளும் அதிகமாக ஏற்பட்டிருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இலங்கைக்குள்ளிருந்து $700 மில்லியன் வரையிலே கடத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி பல நாட்களாகவே பார்க்க கிடைத்திருந்தது. குறிப்பாக இலங்கைக்குள்ளிருந்து வெளியே சென்ற பணம் பல்தேசிய நிறுவனங்களினூடாக இந்த பணம் சென்றிருக்கின்றதாம். 21 நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதாம். 6 நிறுவனங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு நிறுவனத்தைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டு விட்டார். மிக உயரிய இலங்கையிலே மிக முக்கியமான நிறுவனம், குறிப்பாக ஹவுஸ் ஆஃப் ஃபேஷன் என்று சொல்லக்கூடிய ஆடை நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்த பிரித்தி ஜெயவர்த்தனவெல்லாம் கைது செய்யப்பட்டு அவரும் நெஞ்சை பிடித்து கொண்டு விழுந்ததனால் இப்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இன்னும் ஒருவரும் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரை பற்றியும் சொல்கிறேன். மொத்தமாக 21 நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டதிலே அதிலே குறிப்பாக 6 நிறுவனங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா. இவை அத்தனையுமே இலங்கைக்குள் இருந்து பணத்தை கடத்தி இருக்கின்றார்கள். அது எப்படி என்றால், இலங்கைக்குள்ளே பொருட்களை ஏற்றுமதி செய்ய போகின்றோம், பல்தேசிய நிறுவனங்கள் தங்களுடைய வர்த்தகம் சார்ந்த பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய போவதாக பணத்தை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் மீண்டும் அந்த பொருட்கள் இறக்குமதி செய்யப்படவில்லையாம். அப்படி இறக்குமதி செய்ததற்கான ஆதாரம் சுங்க திணைக்களத்திற்கு வரவில்லை, அல்லது சுங்க திணைக்களத்திலே இல்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. சுங்க திணைக்களம் சார்ந்தவர்களுடைய முறைப்பாட்டிற்கு நாங்கள் தனிப்போது இந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்ட போது இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேஷனுடைய நிறுவனர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பிரித்திவ் ஜெயவர்த்தன கைது செய்யப்பட்டிருந்தார். அதே போன்று இன்னும் ஒரு மிக முக்கியமான நிறுவனம் ஏவை இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனத்தினுடைய தன்னை அதை அடையாளப்படுத்திக் கொண்ட அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் என்று அடையாளப்படுத்திக் கொண்ட பெஸ்லி முகமட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எதிர்வருகின்ற 6ஆம் தேதி வரையிலே பெஸ்லி முகமட்டை சிறையிலே வைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், மோசடியான முறையிலே நாட்டிலிருந்து பணம் வெளியேற்றப்பட்டது. $70 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரையிலே இலங்கைக்குள்ளிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மிக பெரும் மோசடி. அதுவும் 10,000 தடவைகள் 36 நிறுவனங்களுடைய வங்கி கணக்குகளினூடாக பணம் 10,000 தடவைகளுக்கு மேலே வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இவை அத்தனையும் இறக்குமதிகளுக்காக என்ற அடிப்படையில், அங்கிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக என்று கொண்டு செல்லப்பட்ட பணம். அப்படி ஒரு பொருட்களும் இறக்குமதி செய்யப்படவில்லை என்ற தகவலை சுங்க திணைக்களம் தெரிவித்ததனால் இப்போது தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. பலர் இப்போது கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். இதிலே 21 நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் 6 நிறுவனங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மிக விரைவிலே அடுத்தடுத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் இப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய நிதி குற்றப்புலனாய்வு பிரிவானது இப்போது தெரிவித்து அடுத்த கட்ட நகர்வு நோக்கி அவர்களும் நகர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்றால், இந்த சீன நாட்டவர்களினுடைய ஆதிக்கம் இலங்கைக்குள்ளே அதிகரிக்கின்றது என்ற அடிப்படையில் கடந்த நாட்களிலே ஒரு பதிவொன்றையும் மேற்கொண்டிருந்தேன். குறிப்பாக இதற்கு காரணம், இந்த கொழும்பினுடைய துறைமுக நகர் பகுதியிலிருந்து 3 பேர் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார்களாம் கடந்த 23ஆம் திகதி. அப்படி மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் இரவிரவாக மீன்பிடித்த வேளையிலே 24ஆம் திகதி அதிகாலை அளவிலே அங்கு வந்த ஒரு கருப்பு வேனிலே, வெள்ளை வேன் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், சீனர்கள் வித்தியாசமாக கருப்பு வேனிலே முகமூடி அணிந்து வந்து அந்த 3 சீனர்களையும் கடத்தி சென்றிருக்கின்றார்களாம். அதிலே 2 தூக்கி எறிந்து விட்டு கீழே தள்ளிவிட்டு ஒருவரை மாத்திரம் கடத்தி கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அவர் எங்கே என்று நாம் தேடிய போதுதான் அவருடைய உடலானது இரத்தினபுரி மாவட்டத்துக்கும் கொழும்பு மாவட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி, அல்லது இரத்தினபுரியினுடைய எல்லை பகுதியாக இருக்கின்ற எகலியகொட என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே தான் அவருடைய உடல் காட்டிற்குள்ளே இருந்து கற்களால் மூடப்பட்ட நிலையிலே, பல பாரிய கற்களை அந்த உடலின் மீது அடுக்கி வைத்திருக்கின்றார்கள், மூடப்பட்ட நிலையிலே மீட்கப்பட்டிருந்தது. அவருடைய கண்கள் கட்டப்பட்டிருந்தது, அவருடைய கைகள் கட்டப்பட்டு கால்களும் கட்டப்பட்ட
நிலையிலே பாரிய அடிகாயங்களோடு அந்த உடல்கள் மீட்கப்பட்டிருந்தது. அது பின்னர் அடையாளப்படுத்தப்பட்டதற்கான அந்த கொழும்பு துறைமுக நகர் பகுதியிலிருந்து கடத்தப்பட்டவருடைய உடல்தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற போது 2 பேர் பாதுக்க பகுதியிலே வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கொள்ளுப்பட்டி நோக்கி பயணித்த போது 2 பேர் பாதுக்க பகுதியிலே வாகனம் ஒன்றை, கருப்பு நிற வாகனம் ஒன்றை விட்டுவிட்டு கொள்ளுப்பட்டி நோக்கி பயணித்திருக்கின்றார்கள். இந்த தகவல் போலீசாருக்கு கிடைத்திருக்கின்றது. பின்னர் போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது அவர்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்கின்ற போது அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். மொத்தமாக 20 பேர் இதிலே சந்தேக நபர்கள் என்று சொல்லப்பட்டு கடும் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற போதுதான் இப்போது அந்த உயிரிழந்த சீன நாட்டவர் யார் என்ற விசாரணையில் உண்மைகள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த இணையவழி மோசடியிலே ஈடுபடுகின்றவர் தான் அந்த சீன நாட்டவர், உயிரிழந்த சீன நாட்டவராம் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதிலும் அவர் இணையவழி மோசடியில் ஈடுபட்டது மாத்திரமில்லாமல் மிக பெரும் கோடீஸ்வரராம். அதாவது இணையவழி மோசடி என்றாலே அவர்கள் கோடீஸ்வரராகத்தான் இருப்பார்கள். அப்படியான ஒரு நபர் தானாம் இந்த சீன நாட்டவர் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அவரை கடத்தியவர்களும் அதே சார்ந்த அப்படியான நபர்கள் தான் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இவரோடு கூடவே சென்ற 2 நண்பர்களும் ஏதோ ஒரு நாடக திட்டம் ஒன்றைத்தான் மேற்கொண்டிருக்கின்றார்களாம். இவரை அந்த இடத்திற்கு கொண்டு சென்று கடத்தி செல்கின்ற அளவிற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாகி மொத்தமாக 20-25 பேர் வரையிலே இதிலே குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டு இப்போது கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இதில் மிக முக்கியமான விடயம் இணையவழி குற்றம் என்றவுடன் எங்களுக்கு உடனடியாக இப்போது ஞாபகம் வருகின்றது. இலங்கையினுடைய திரைசேரியிலிருந்து $2.5 மில்லியன் வரையிலே காணாமல் போயிருந்தது ஆஸ்திரேலிய நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய பணம். இது சார்ந்த தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இந்த பணம், அதாவது 3வது தரப்பினால் இந்த பணம் மோசடியாக இணையவழி மூலமாக மோசடியாக கைமாற்றப்பட்டது என்பதுதான் இப்போது இருக்கின்ற தகவல். இது சார்ந்து ரங்க நிசாந்த ராஜபக்ச கூட தற்கொலை செய்து கொண்டார். அந்த திரைசேரிக்குள்ளே வேலை செய்து வந்த ரங்க நிசாந்த ராஜபக்ச கூட சிறிது நாட்களுக்கு முன்னர் தற்கொலை செய்து கொண்டார். எனவே இலங்கைக்குள்ளே சீனர்கள் அநேகமாக கைது செய்யப்படுவது இணையவழி மோசடி தொடர்பாகத்தான். ஒருவேளை இந்த மோசடிகளுக்கும் இந்த சீனர்களுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதோ என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. காரணம், இலங்கைக்குள்ளே பல கைதுகள், சீன நாட்டவர்கள் கைது செய்யப்படுகின்ற போது இணையவழி மோசடி மூலம் அல்லது இணையவழி மோசடியில் ஈடுபட்ட சீனர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் பல நாட்களாக செய்திகள் பார்க்க கிடைத்து வந்தது. எனவே அந்த பணத்திற்கும் சீன குழுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதோ என்ற சந்தேகங்களும் தனிப்பட்ட ரீதியில் எனக்கும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. இது புலனாகின்றது. காரணம், இலங்கைக்குள் இருக்கின்ற பல சீன நாட்டவர்கள் இணையவழி மோசடியிலே ஈடுபடுகின்றார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. அப்படி ஒரு நபர் தான் இப்போது சிறிது நாட்களுக்கு முன்னர் 2023 24 கடத்தப்பட்டு இப்போ கொலை செய்யப்பட்டிருக்கின்ற அந்த நபர் என்றும் அவர் இணையவழி மோசடிகளில் ஈடுபடுபவர் என்றும் மிக பெரும் செல்வந்தராக இருந்தார் என்ற அடிப்படையிலும் அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட தகராறுகள் தான், மற்ற இணையவழி மோசடி குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறுகளால் தான் அந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. எனவே இலங்கைக்குள்ளே ஏன் சீன நாட்டவர்கள் அதிகமாக இணையவழி மோசடியில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கின்றது. சீனாவிலே மேற்கொண்டால் தூக்கு அல்லது கடும் தண்டனைகள் வழங்கப்படும். தூக்கு இல்லை இருந்தாலும் கடும் தண்டனைகள் வழங்கப்படும். இலங்கை தானே பிடிக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் வருகின்றார்களோ தெரியவில்லை. இப்போது இந்த விடயங்களும் இதிலே தீவிர பேசுபொருளாக மாறுகின்றது. காரணம், இலங்கையிலும் இணையவழி மோசடி பல விடயங்கள், அதாவது பல மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன சொல்லப்படுகின்றன. இலங்கை அரசாங்கத்திற்கு சொந்தமாக திரைசேரியிலிருந்து கூட, அத்தோடு இலங்கையினுடைய தபால் திணைக்களத்திலிருந்து கூட பணம் காணாமல் போயிருக்கின்றன தகவல்கள் வெளியாகி இருந்தது. சீன இந்த இணையவழி மோசடியாளர்களும் இலங்கைக்குள்ளே தீவிரம் பெறுகின்றார்கள் என்பதும் மிக மிக முக்கியமான ஒரு தகவலாகவே அமைந்திருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.